ஹலோ கைஸ், இன்னைக்கு சென்சஸ் எக்ஸ்பைரி. இன்ட்ராடேல இன்னும் எந்த பொசிஷனும் பில்டு பண்ணல. பட் நேற்று பார்த்தோம்னா சென்செக்ஸில் ஒரு 4 லெக் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பில்டு பண்ணோம் செல்லிங் பேஸ் பண்ணி. அதனுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 1800 அந்த ரேஞ்சில் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:25 11:30 ஆக போகுது. இன்னும் 1 ஹவர் 2 ஹவர் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம், நம்ம செல்லிங் பொசிஷன் வச்சிருக்கனால ப்ரீமியம் இன்னும் டிகே ஆகும். இப்போ வரைக்கும் 1700 900 ரன் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் நல்லா ஆயிடுச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் நேற்று ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிட்டு ரீட்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளார போயிடுச்சு மார்க்கெட்டு. மார்க்கெட் இன்னைக்கு பெருசாக ஏறாது, பட் இருந்தாலும் இந்த ரேஞ்ச் பவுண்டை பிரேக் பண்ணால் இன்ட்ராடேல பொசிஷன் பில்டு பண்ணலாம். கீழே பிரேக் பண்ணால் பொசிஷன் பில்டு பண்ண முடியாது இன்னைக்கு இன்ட்ராடேல. பிகாஸ் மார்க்கெட் வந்து கீழே பெருசாக போகாது. 77,000 சப்போர்ட் இருக்கிறனால கொஞ்சம் பிரேக் பண்ணால் அகைன் இந்த 77,000 தான் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. மேலே பிரேக் பண்ணாங்கன்னா இன்ட்ராடேல பொசிஷன் பில்டு பண்ணலாம். பார்ப்போம். நேற்று பில்டு பண்ண பொசிஷனோட ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருந்த பொசிஷனில் இப்போ மணி ஆல்மோஸ்ட் 12:45 ஆகுது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரெண்டிங்காக கூட இன்னைக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிச்சு, இந்த இடத்துலயே ரேஞ்ச் பவுண்டு போகும்னு நினச்சேன். இப்போ வந்து மார்க்கெட் இந்த இதை பிரேக் பண்ணிட்டு கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இந்த ஹையை கட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சா இந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ண வேணாம். ஒரு சேஃப்டிக்கு நம்ம செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜியில் முக்கியமான விஷயம் என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தெரியணும். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி எப்பயுமே மார்க்கெட் போகாது. ஸோ நான் இந்த ரேஞ்சுக்குள்ளார மார்க்கெட் முடியும்னு நேற்று பொசிஷன் பில்டு பண்ணேன். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தா பிரேக் பண்ணுச்சுன்னா மேலே போக சான்சஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 லாட் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணிடுவேன். ஸோ பை பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னா இதில் வந்து ஒன்ஸ் ட்ரெண்டிங் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த இது ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான். பிரேக் பண்ணாமல் இப்போ வந்து இல்லைன்னா ட்ராப் பண்ணலாம். இன்றைக்கி எக்ஸ்பீரிங்கிறனால இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணோன்னு இந்த இடத்துல ஃபுல்லாக பையர்ஸ் பொசிஷன் பில்டு பண்ணிட்டுருப்பாங்க பை சைடு போகும்னு. ஸோ அப்போ என்ன ஆகும், ட்ராப் பண்ணிட்டு உள்ளேயும் வரலாம். உள்ளே வந்துட்டால் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, பொசிஷன் பில்டு பண்ண தேவையில்லை. பட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு 2 லாட் வந்து கால் சைடு பை பண்ணுவேன். ஒன்ஸ் பிரேக் பண்ணி பொசிஷன் பில்டு பண்ணால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஹலோ கைஸ், நான் சென்செக்ஸில் பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி ஓவராலாக 867 லாஸ். என்ன பண்ணேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த இடத்த பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்ச உடனே நான் என்ன பண்ணேன், சென்செக்ஸில் எடுக்கல, பேங்க் நிஃப்டி செட்டப் இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் இங்கே வந்து 2 லாட் பை பண்ணேன். அதே சமயம் சென்செக்ஸில் வந்து இங்கே பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன், எடுத்து வச்சேன். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4 லெக் ஸ்ட்ராட்டஜி வந்து புக் பண்ணிட்டேன். 800 ப்ராஃபிட்டில் நான் புக் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து அப்புறம் பேங்க் நிஃப்டியில் வந்து 2 லாட் நான் பை பண்ணேன். ஸோ வந்து பை பண்ணிவிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பீரிங்கிறனால ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ மொமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ இங்கே பொசிஷன் பில்டு பண்ணாங்க. மார்னிங் இங்கே செல் ஆஃப் நடந்துச்சு. ஸோ இங்கே செல்லர்ஸ் இருப்பாங்க. அகைன் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி போகுதுன்னா இந்த செல்லர்ஸ் பொசிஷன் எக்ஸிட் ஆவாங்க. ஸோ மொமெண்டம் வந்து வேகமாக இருக்கணும். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி ரீட்ரேஸ் பண்ணி ஷார்ப்பாக போயிடணும். ஸோ மொமெண்டம் இல்லை. பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இன்றைக்கி எக்ஸ்பீரிங்கிறனால சைடு வேலையே போயிட்டுருக்குறாங்க. அதனால் நான் பேங்க் நிஃப்டியுமே பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஓவராலாக 867 லாஸ். ஓகே கைஸ்.